ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வ்ளாக். ரேண்டம் டாக்ஸ் வித் பானு. என்ன பேசலான்னா, என்ன மாதிரி யாராவது 20 வயசுல கல்யாணம் பண்ணி 24 வயசுல 2 குழந்தை இருக்கீங்களா? இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னன்னா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண? 24 வயசுல 2 குழந்தையா? கேட்டிருக்காங்களா? கேட்டிருப்பாங்க. கேட்டாங்க நிறைய பேர். என்ன பானு 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன், 24 வயசு தான் ஆகுதா, 2 குழந்தையா? ஆமா, பதில் ஆமா. ஏன் இதே கேள்விய என் பாட்டி கல்யாணம் ஆகி அவங்க 22 வயசுல 3 குழந்தை வச்சிருக்கணும் யாருக்கு கேட்கு? ஏன் இப்ப நம்ம கிட்ட கேட்குறாங்க? இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். என் அம்மா கல்யாணம் ஆகி அதே 24 வயசுல நானும் என் தங்கச்சி. எனக்கு 20 வயசுல கல்யாணம் ஆகி 24 வயசுல 2 பசங்க. ஏன் இந்த கேள்வி எனக்கா என்கிட்ட கேட்குறாங்கன்னு எனக்கு டவுட் இருந்தது. டவுட்டு நிறைய இருக்கு, அது இது ஒரு டவுட். அதான் கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? நான் கேட்கணும். ஆமா, 24 வயசு தான் ஆகுது, 2 பசங்க இருக்காங்க. ஏன் நீங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணலையா? ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை? லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, இல்லை லேட்டாக செகண்ட் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணியிருக்கலாமே சொல்லுவாங்க அட்வைஸ். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறதுல அது என்ன என்ஜாய்மெண்ட் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி மிஸ் ஆனாலும் வயசு இருக்குல்ல, அனுபவிச்சுக்கிறோம். 30 வயசுக்கு அப்புறம் கூட எங்களால் என்ஜாய் பண்ண முடியும் தானே? என் பசங்க வளர்ந்துருவாங்க 2 பேரும், அவங்களோட என்னால் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் லேட்டாக கல்யாணம் பண்ணி லேட்டாக குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே என்ஜாய் பண்ணுறது இல்லை. என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த அந்த ரூட்டை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே குழந்தை பெற்று அவங்கள வளர்த்ததுக்கு மட்டும் என்ஜாய் பண்ண போகிறேன். என்னங்க இருக்கு இதில்? எதுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வருது? உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க, எந்த வயசில் கல்யாணம் பண்ணாங்க, எந்த வயசில் நீங்கள் குழந்தைங்க அப்படின்னு. மேக்ஸிமம் நம்ம அம்மா நம்மளுடைய பாட்டிங்கெல்லாம் வந்து கல்யாண வயசு 15 வயசு, அப்படி இல்லைன்னா 20 வயசு, 19 வயசு, 12 வயசு, இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரேருங்க அப்பெல்லாம் லேட்டாக கல்யாணம் பண்ணுறது. இனிமேல் இந்த கொஷின்ஸ் யாரும் பார்த்து கேட்காதுங்க, சரிங்களா? அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும். Bye guys.